இன்னைக்கு இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல உங்க ரூம்லயோ சீலிங்லயோ மொட்டை மாடியிலோ எங்கேயோ உங்களுடைய பின்னாடியில இருந்து ஒரு உருவம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, இல்ல தலைகீழ தொங்கிட்டு இருக்கு, உங்களை கவனிச்சுட்டு இருக்குன்னு சொன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நான் சொல்றது விளையாட்டு இல்ல, இது ரியலா அருண்னு ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபருக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஒரு பெரிய பங்களால, பழைய பங்களால ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 10 வருஷத்துக்கு அங்க காத்துட்டு ஒரு பழி வாங்கணும்னு துடிக்கிற ஒரு பேயோட கதையை தான் நீங்க பார்க்க போறோம். அருணோட கேமரால என்னெல்லாம் பதிவாயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பேய் என்ன சொல்ல வருது, இதெல்லாம் பாருங்க. கதைக்குள்ள போலாம். சென்னையிலேருந்து அருண் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஒரு கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த ரப்பர் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டுக்காக அவரு போறாருங்க. அந்த பங்களா பக்கத்துல ஏதோ ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு அந்த வைல்ட் லைஃப் சம்பந்தமா ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போறாரு. அங்க அவர் அந்த பல சத்தத்தை கேட்கிறாரு. அவரு வழக்கமா ஒரு போட்டோ எடுக்க போகும்போது உள்ள அனுபவத்தை தாண்டி ஏதோ ஒரு அனுபவத்தை சுத்தி உள்ளதை உணர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சு, இந்த டயத்துல வேண்டாம் அப்படின்னு அவர் மனசுக்கு உறுத்தினோடனே அவரு மறுபடியும் அந்த பங்களாக்குள்ள என்ட்ரி ஆகுறாருங்க. அவர் ஸ்டே புக் பண்ண பங்களால கேட்லயே ஒரு பழைய நேம் போர்டு ரத்தனசாமி BA எஸ்டேட் ஓனர் இப்படின்னு ஒரு போர்டை பார்த்துட்டு உள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி ஒரு ஈரமான ஒரு வாடை ஒண்ணு அவருக்கு அடிக்குது, ஒரு வெட் ஸ்மெல்லு. வீடு மொத்தமும் ஒரு பிரிட்டிஷ் கால பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க தாமு அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் இருக்காரு, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி. லக்கேஜ் வைக்கும் போதே தாமு சொல்றாரு, தம்பி இந்த ராத்திரி இந்த ஹால்ல, அதுவும் மெயின்ல இங்க மட்டும் தூங்க, ஹால்ல மட்டும் தூங்க, மாடிக்கோ இல்ல அந்த கபோர்ட் சைடோ அந்த ரூம் சைடோ போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கேர்டேக்கர்னால இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அருண் என்ன பண்றாரு, விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இப்பதான் ஏதாவது பயமுறுத்திட்டு இருப்பாரு நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா இருக்கிறாருங்க. அவரு பங்களாக்கு வெளியில போறான்னு சொன்னாங்க இல்லையா, அங்க அவர் எடுத்த போட்டோஸ், அவர் ரொம்ப பயத்துல தான் இருந்தாரு, அதனாலதான் அவர் உள்ளே வந்தாரு. அந்த போட்டோஸ்ல லேப்டாப் எல்லாம் போட்டு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற மாதிரி உணர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, டயர்ட் ஆகி லேப்டாப்பை வச்சுட்டு படுக்கிறாரு. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். சுத்தி உள்ள பங்களா அந்த எஸ்டேட் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியாவே இருக்கு. அமைதியா இருக்கும்போது பக்கத்துல அவர் இருக்கிற ஒரு ஆப்போசிட்ல ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு இவர் ஏந்திருக்கிறாரு. அந்த பெயிண்டிங்ல யாரோட படம் இருக்கு அப்படின்னா ரத்தனசாமி அப்படின்னு போட்டு அந்த பில்டிங்கோடைய ஓனருடைய பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்கோடைய கண்ணுல, அவருடைய கண்ணுல, அந்த பெயிண்டிங் ரத்னசாமியோட கண்ணுல டிக் டிக் டிக்னு ஒரு ரத்தம் அப்படியே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃப்ளோர்ல பார்த்தா யாருமே இல்ல, அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அவர் கண்ணில் தண்ணி அப்படியே அந்த ரத்தம் சொத்திட்டே இருக்கிறத பாக்குறாரு. அவர் ஷாக் ஆயிட்டாரு. கீழே அந்த தரைக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த வெட் ஒரு ஈரமான ஒரு கால்தனம் இருக்கு. அது கிட்டத்தட்ட அருண் கிட்ட நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஈரமான கால்தனம் அவர் நோக்கி வந்துட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு, ரொம்ப பயந்துட்டாரு. பயந்து பின்னாடி உள்ள ஒரு கபோர்டு மேல இடிச்சு இப்படி நிக்கிறாரு. இடிச்சு நின்னு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. லைட்டா அந்த கபோர்டுடைய கதவு திறந்திருக்கு. அருண் பயத்துல அந்த சின்ன கதவு ஒண்ணு சொன்ன கபோர்டுக்கு பின்னாடி உள்ள கதவை திறக்கலான்னு இப்படி முயற்சி பண்றாரு. அந்த சீக்கிரட் டோரு, அந்த கதவுக்கு கபோர்டுக்குள்ள பின்னாடி அந்த சீக்கிரட் டோர் ஒண்ணு இருக்கு. அருணுக்கு வேற வழி இல்லாம அதுக்குள்ள நுழையிறாரு ஒரு பயத்துல. ஏன்னா அங்க கால் தடம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பயத்துல அந்த ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு அவருக்கு என்ன செய்யறதுல ஒரே இருட்டா இருக்கு. இவரு அந்த தாமுன்னு அவரு ஆல்ரெடி இந்த கேர்டேக்கர் இருப்பார்ல, ரிசப்ஷனிஸ்ட், அவர் பேர் சொல்லி கத்துறாரு. ஆனா அவரும் அந்த இடத்துல வரல. இந்த சின்ன ரூம்ல அருணுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அந்த ஃப்ளோர்ல ஒரு ரத்த கரை படிஞ்சு ஒரு டைரி ஒண்ணு பாக்குறாரு. அந்த டைரி ரொம்ப அழுக்காவே இருக்கு. அருண் அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்றாரு. அப்படி கையை நீட்டுறாரு. அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. மேல அந்த ரூமுக்கு மேல இருந்த சீலிங்ல இருந்து ஒரு கருப்பு உருவம் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பேய் தலைக்கீழ அவருக்கு நேராவே கொடுக்குது. இந்த பேய் என்ன செய்யுது அப்படின்னா அவர் தொண்டையை நெரிச்சு அவர் கிட்டக்க கொண்டு வந்து, ஏன் என் டைரி எடுத்த அப்படின்னு ஒரு மாதிரி உசுரே போயிட்டா நினைச்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மறுநாள் காலையில தாமு அப்படிங்கிறவரு வராரு. அவர் இவரை எழுப்பி விட்டு பார்க்கும்போது இவன் ஹால்ல கிடக்குறான். எழுப்பி விட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு, நான் ஒரு பெரிய அமானுஷ்யத்தை பார்த்தேன் அப்படின்னு, அதனால நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவன் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தான்னு சொல்றான் இல்லையா, இந்த லேப்டாப்பை பார்த்துட்டு. அப்போதைக்கு அவன் கேமராவை ஆஃப் பண்ணாம ஆன்லயே வச்சுட்டு தான் அவன் படுத்திருக்கான். ஆனா தாமுக்கு ஒரு லைட்டா ஒரு சந்தேகம். இவனுக்கு இந்த போக கூடாதுன்னு சொன்னோம், போயிட்டான், என்ன செய்யுதுன்னு தெரியல. தாமுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா எதையுமே அவன் சொல்லல. அந்த கேமராவை அருண் செக் பண்ணி பாக்குறான். காலையில அந்த கேமரால என்ன தெரியுது அப்படின்னா, அவர் கண்ணுல இருந்து வடிஞ்ச அந்த ரத்த சொட்டு மட்டும் அந்த கேமரால பதிவு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அவன் அந்த கபோர்ட்ல இடிச்சு அந்த கால் தடங்கள் எதுவுமே பதிவே ஆகல.
வெறும் கண்ணுல இருந்து வந்த ரத்தம் மட்டும்தான் அவனுக்கு பதிவாயிருக்கு. அதை அப்படியே தாமுகிட்ட காமிக்கையா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எடுத்த ஃபுட்டேஜஸ அப்படியே தாமுகிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. தாமுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்குது, பயமா இருக்காரு. உண்மையாவே அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது போல இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீக்ரெட் ரூம்ல அந்த மீனாட்சிங்கிற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அருண் ஏன் அந்த பேய் கையில கிடைச்சும் மீனாட்சிங்கிற அந்த பொண்ணு ஏன் கொல்லல, அந்த ஓனர் ரத்னசாமி இப்போ எங்க இருக்காரு, ஏன் அவர் கண்ணுல இருந்து அந்த ரத்தம் வந்துச்சு, அந்த ஓனர் ரத்னசாமி யார், இதையெல்லாம் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோட பிரஸ் பண்ணி வைங்க. பார்ட் 2 உங்களை தேடி உங்க மொபைலுக்கே வரும். ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு உண்மை ஒண்ணு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.